வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். மத்திய அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் ராஜினாமா. கட்சிப் பணிகளுக்காக மேலும் சில அமைச்சர்களும் விரைவில் பதவி விலகல். இலங்கையுடன் இந்திய கடற்படை கூட்டு பயிற்சிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடும் எதிர்ப்பு. இந்திய வீரர்களை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கடிதம். டெல்லியில் ஆட்சி அமைக்க தயாராகிறது ஆம் ஆத்மி கட்சி. திறமையான ஆட்சி தர முடியும் என்று கேஜ்ரிவால் சவால். விரிவான செய்திகள். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மத்திய அமைச்சரவையில் 2 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தைச் சேர்ந்த ராஜ்யசபா எம்பி ஜெயந்தி நடராஜன் சேர்க்கப்பட்டார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை தனி பொறுப்புடன் இணை அமைச்சராக அவர் பதவி வகித்து வந்தார். இந்நிலையில் தனது பதவியை ஜெயந்தி நடராஜன் ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாகவும் அவர் வகித்து வந்த துறைகளின் பொறுப்பு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் வீரப்ப மொய்லியிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் ராஷ்டிரபதி பவன் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல்களில் ஏற்பட்ட தோல்வியை அடுத்து லோக்சபா தேர்தலை சந்திக்க கட்சி துணைத் தலைவர் ராகுல் வகுத்துள்ள வியூகத்தின்படியே ஜெயந்தி நடராஜன் ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்படுகிறது. லோக்சபா தேர்தல் பணிகள், தேர்தல் அறிக்கை தயாரிப்பு உள்ளிட்ட பணிகளில் ஜெயந்தி நடராஜன் ஈடுபடுவார் என்று கூறப்படுகிறது. ஜெயந்தி நடராஜனை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இன்னும் சில மூத்த அமைச்சர்கள் மற்றும் இளம் அமைச்சர்கள் கட்சிப் பணிக்கு திரும்ப உள்ளதாகவும் கூறப்படுகிறது. மூத்த தலைவர்கள் செயல் திட்டத்தை வகுக்கவும் இளம் தலைவர்கள் அவற்றை செயல்படுத்தும் பணியிலும் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையுடன் இந்திய கடற்படை கூட்டு பயிற்சி மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு கடிதம் எழுதியுள்ள முதல்வர் ஜெயலலிதா உடனடியாக இந்திய வீரர்களை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சனிக்கிழமையன்று பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார். அதில் டிசம்பர் 21ஆம் தேதி முதல் இலங்கையுடன் கூட்டு பயிற்சிக்காக திரிகோணமலைக்கு இந்திய கடற்படை கப்பல்களும் வீரர்களும் சென்றிருப்பது குறித்து பத்திரிகைகளில் வெளிவந்துள்ள செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ள ஜெயலலிதா, இது தமிழக மக்களின் உணர்வுகளுக்கும் ஒட்டுமொத்த எண்ணங்களுக்கும் எதிரானது என்று கூறியுள்ளார். இலங்கையுடன் ராணுவ ஒத்துழைப்பு கூடாது என்று பல முறை கடிதம் எழுதியிருப்பதையும் சட்டசபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றியிருப்பதையும் சுட்டிக்காட்டியுள்ள ஜெயலலிதா, தமிழக மக்களின் எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் இலங்கையுடன் நட்பு பாராட்டுவதோடு வெளிப்படையாகவே இலங்கை கடற்படைக்கு ஒத்துழைப்பு அளிப்பதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்துவதாகவும் அவர்களை சித்திரவதை செய்து கடத்திச் சென்று சிறையில் அடைப்பதாகவும் கூறியுள்ள ஜெயலலிதா, இப்படிப்பட்ட நிலையில் தமிழ் மீனவர்களுக்கும் சிறுபான்மை தமிழ் மக்களுக்கும் எதிரான மனித உரிமை அத்துமீறல்களை அலட்சியப்படுத்திவிட்டு இலங்கைக்கு ராணுவ ஒத்துழைப்பு அளிக்கப்படுவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது ஒட்டுமொத்த தமிழர்களின் உணர்வுகளுக்கு எதிரானது மட்டுமின்றி கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவர்களின் வாழ்வாதார உரிமையையும் பாதிக்கும் செயல் என்று கடிதத்தில் ஜெயலலிதா கூறியுள்ளார். எனவே இந்த கொள்கையை மறு ஆய்வு செய்வதுடன் இலங்கையுடன் கடற்பயிற்சியில் ஈடுபடக்கூடாது என்று ராணுவ அமைச்சகத்துக்கு அறிவுறுத்தும்படியும் இலங்கையில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ள இந்திய கடற்படை வீரர்களை உடனடியாக திரும்ப பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமர் மன்மோகன் சிங்கை அந்த கடிதத்தில் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் தலைமை செயலகத்தில் அமைச்சரவை ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இதில் கவர்னர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து துறை வாரியாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. வருகிற 2014ஆம் ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் கவர்னர் உரையுடன் துவங்கும். ஜனவரி மாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள இக்கூட்டத்தொடரில் கவர்னர் உரையில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்த தமிழக அமைச்சரவையின் ஆலோசனைக் கூட்டம் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் சனிக்கிழமை நடந்தது. இதுவரை நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்தும் கவர்னர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் துறை வாரியாக தனித்தனியே ஆலோசனை நடந்தது. அத்துடன் மின்சார பற்றாக்குறை, தமிழக மீனவர்கள் பிரச்சினை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் குறித்தும் நடைபெற்று முடிந்த மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட 312 திட்டங்களை அமல்படுத்துவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இக்கூட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 32 அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். டெல்லியில் ஆட்சி அமைக்கும் திட்டத்தில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி இது தொடர்பாக திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வ முடிவை அறிவிக்கிறது. டெல்லி சட்டசபை தேர்தலில் 28 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள ஆம் ஆத்மி கட்சிக்கு 8 இடங்களை பிடித்துள்ள காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளது. 32 தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உள்ள பாரதிய ஜனதா அறுதி பெரும்பான்மை இல்லாததால் ஆட்சி அமைக்க மறுத்துவிட்டது.
காங்கிரஸ் ஆதரவு கரம் நீட்டியுள்ள நிலையில் ஆட்சி அமைப்பது குறித்து மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தி வருகிறது ஆம் ஆத்மி கட்சி. இதற்கிடையே ஆட்சி நடத்தினால்தான் அதில் உள்ள சவால்கள் தெரியும் என்று பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் கூறியிருந்தன. இந்நிலையில் நாங்கள் சிறப்பாக ஆட்சியை கொண்டு செல்வதோடு மட்டுமின்றி உற்சாகத்தோடு யாரும் இதுவரை செய்யாத பல பணிகளை நிறைவேற்றுவோம் என்று சவால் விடுத்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால். முதலில் தேர்தலில் போட்டியிடவே ஆள் கிடையாது என்று கூறினர். அதன் பிறகு வெற்றி பெறட்டும் பார்க்கலாம் என்றனர். இப்போது 28 இடங்களை பிடித்துள்ளோம் என்று கூறிய கெஜ்ரிவால், எங்களுக்கு சவால் விடுவதை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களை விட நாங்கள் சிறப்பாகவே அரசை நடத்துவோம் என்றார். ஆட்சி அமைக்கும் முடிவுக்கு ஆம் ஆத்மி கட்சி வந்துவிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை மக்களிடம் கருத்து கேட்டு திங்கட்கிழமையன்று தங்களின் இறுதி முடிவை அறிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து ஜனவரி 31ஆம் தேதி பாம்பனில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் போராட்டம் நடக்கவுள்ளதாக பாரதிய ஜனதா மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் சனிக்கிழமையன்று சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். இலங்கை தமிழர்கள் சம உரிமையுடன் சுதந்திரமாக வாழ்வதற்கும் தமிழக மீனவர்கள் மற்றும் ஒட்டுமொத்த தமிழர் நலன் காக்கவும் நரேந்திர மோடி பிரதமராக வந்தால் மட்டுமே முடியும் என்று கூறிய ராதாகிருஷ்ணன், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதை கண்டித்து ஜனவரி 31ஆம் தேதி பாம்பனில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் கடல் தாமரை போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். இலங்கை அரசாங்கம் இந்திய கடல் மீனவர்களை துன்புறுத்துவதை கண்டித்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் வைத்து கடல் தாமரை போராட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம். கடல் தாமரை போராட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சித் தலைவருமான சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பாக பாரதிய ஜனதா கட்சி உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து மோடி அவருடைய ஆட்சி ஏற்படும் போது இலங்கை அரசிடமிருந்து இந்திய தமிழ் மீனவர்களை காக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் மோடி அவருடைய அரசு எடுக்கும் என்கின்ற உறுதிப்பாட்டை நாங்கள் வழங்குகின்றோம். திமுகவுடன் கூட்டணி அமைப்பது பற்றி பாரதிய ஜனதா சார்பில் அவர்களுடன் தொடர்பு கொள்ளவும் இல்லை, பேச்சு நடத்தவும் இல்லை என்று கூறிய பொன் ராதாகிருஷ்ணன், நாட்டின் நன்மை கருதி மோடியை பிரதமராக்க யார் முன்வந்தாலும் அவர்களுடன் கூட்டணி அமையும் என்றும் தெரிவித்தார். ஒரு மாதம் பரோல் விடுமுறை பெற்றுள்ள நடிகர் சஞ்சய் தத் சனிக்கிழமையன்று புனே சிறையிலிருந்து வீடு திரும்பினார். மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் சட்டவிரோதமாக AK ரக துப்பாக்கி வைத்திருந்ததற்காக 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட நடிகர் சஞ்சய் தத் புனே எரவாடா சிறையில் மீதியுள்ள 3.5 ஆண்டு தண்டனையை அனுபவித்து வருகிறார். தனது மனைவி மான்யதாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய இருப்பதால் உடனிருந்து கவனித்துக் கொள்ளவும் 30 நாள் பரோல் கோரி சிறைத்துறை அதிகாரிகளிடம் நடிகர் சஞ்சய் தத் விண்ணப்பித்திருந்தார். அப்போது மான்யதா சினிமா நிகழ்ச்சிகளிலும் நடிகைகளின் பிறந்த நாள் விழாக்களிலும் உற்சாகமாக பங்கேற்ற படங்கள் வெளியானதால் சர்ச்சை ஏற்பட்டது. இந்நிலையில் மான்யதாவை பரிசோதித்த டாக்டர்கள் அவருக்கு கல்லீரலில் புற்றுநோய் தாக்கி இருப்பதாகவும் இதய நோய் இருப்பதாகவும் சான்றளித்தனர். இதன் அடிப்படையில் சஞ்சய் தத்துக்கு 30 நாள் பரோல் விடுமுறை அளிக்கப்பட்டது. சனிக்கிழமையன்று காலை சிறையிலிருந்து வெளியான சஞ்சய் தத் கார் மூலம் தனது வீட்டுக்கு திரும்பினார். ஏற்கனவே கடந்த அக்டோபர் 14ஆம் தேதி தனக்கு சிகிச்சை பெறுவதற்காக 1 வாரம் பரோலில் நடிகர் சஞ்சய் தத் வீட்டில் கழித்தது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரத்தில் சைக்கோ கொலைகாரன் கடப்பாறையால் தாக்கியதில் 2 பேர் உயிரிழந்தனர், 5 பேர் படுகாயமடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலத்தைச் சேர்ந்தவர் பழனிக்குமார். இவர் சனிக்கிழமையன்று இரவு திடீரென்று பலத்த சத்தம் எழுப்பியபடி கையில் கடப்பாறையுடன் அப்பகுதி மக்களை துரத்தினார். யாரும் கிடைக்காத நிலையில் பழனிக்குமார் வீடு வீடாக சென்று அங்கிருந்தவர்களை தாக்கியுள்ளார். ஒரு வீட்டுக்குள் புகுந்து சுப்பிரமணி காளியம்மாள் தம்பதியை கடப்பாறையால் குத்தியதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பழனிக்குமார் தாக்கியதில் அப்பகுதியைச் சேர்ந்த நாகரத்தினம், தனசேகர், பாப்பம்மாள், காளீஸ்வரி, ராஜவள்ளி ஆகிய 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இறந்துட்டாங்க. ஒருத்தர மதுரை கொண்டு போய் அவர் இறந்துட்டாரு. முன்பா எங்களுக்கு எதுவுமே இல்லை, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இங்க அடிபட்டது கடப்பாறை கம்பியெல்லாம் அடிச்சது, எல்லாரையும் வீட்டுல பூந்து அடிச்சது, வெளியில யாரையும் அடிக்கல, வீட்டுக்குள்ள வச்சா எல்லாரையும் அடிச்சது, ஒரு வீடா பூந்து அடிச்சது. பொதுமக்களை கடப்பாறையால் குத்தி கொலை செய்த சைக்கோ கொலைகாரன் பழனிக்குமாரை மங்கலம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முறைகேடுகளை தடுக்க வலியுறுத்தி மாணவர் கழகம் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. தமிழகத்தில் பழமை வாய்ந்த பல்கலைக்கழகமான மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கல்யாணி மதிவாணன் துணைவேந்தராக பணி நியமனம் செய்யப்பட்டது முதல் பல்வேறு முறைகேடுகள் நடந்து வருவதாகவும், சுயநிதி பிரிவில் சேர்ந்துள்ள SC/ST மாணவர்களுக்கு மத்திய அரசின் கல்வி உதவி திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா கல்வி வழங்க கோரும் அரசாணையை அமல்படுத்த மறுப்பதாக குற்றம் சாட்டியும் மாணவர் கழகம் சார்பில் சனிக்கிழமையன்று சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. முறைகேட்டில் ஈடுபடும் துணைவேந்தர் கல்யாணி மதிவாணனை பதவி நீக்கம் செய். தொடர்ந்து பல முறைகேடுகளிலும் அராஜகத்திலும் கல்வி சமூகத்துக்கு எதிராக அராஜகத்தை கட்டவிழ்த்துவிடும் துணைவேந்தர் கல்யாணி மதிவாணன் அவர்களை பதவி நீக்கம் செய்ய கோரியும், மாணவர்களுக்கு விநியோகிக்க வேண்டி பல்கலை மானிய குழுவிலிருந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துக்காக 10 கோடி பெறப்பட்டு நிலுவையில் வைத்திருக்கப்படும் அந்த உதவித்தொகையினை உடனடியாக மாணவர்களுக்கு வழங்க கோரியும், அரசாணை எண் 92 மதுரை பல்கலை மற்றும் தமிழகமெங்கும் இருக்கும் அனைத்து பல்கலைகளிலும் அமலாக்கம் செய்ய கோரியும் இந்த ஆர்ப்பாட்டத்தினை அகில இந்திய மாணவர் கழகத்தினர் நாங்கள் இங்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். துணைவேந்தர் கல்யாணி மதிவாணனை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சபரிமலையில் நடப்பாண்டு மண்டல பூஜை கால விழாவில் 35 நாட்களில் 112 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. சபரிமலையில் நவம்பர் 16ஆம் தேதி முதல் மண்டல கால பூஜை துவங்கியது. பூஜையை முன்னிட்டு ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் திரண்டு வருகின்றனர். பல மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர். தொடர்ந்து பக்தர்களின் கூட்டம் அலைமோதும் நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வருமானம் 30% அதிகரித்துள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவில் நடை திறக்கப்பட்டு 35 நாட்கள் கடந்த நிலையில் 112 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. அரவணை விற்பனையில் 42 கோடி ரூபாயும், காணிக்கையாக 40 கோடி ரூபாயும் கிடைத்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. மண்டல காலம் ஜனவரி 26ஆம் தேதி நிறைவடையும் போது மொத்த வருமானம் 150 கோடி ரூபாயை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தங்கத்தின் விலை சனிக்கிழமையன்று சவரனுக்கு 48 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,256 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,782 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 1 கிராம் 46 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 43,465 ரூபாயாக இருந்தது. அரிய வகை நாணயங்கள் மற்றும் வித்தியாசமான எண் வரிசை கொண்ட ரூபாய் தாள்கள் மூலம் நண்பர்கள், உறவினர்களுக்கு வாழ்த்து அட்டைகளை அனுப்பி வருகிறார் மதுரையைச் சேர்ந்த சண்முகலால் என்ற நாணய சேகரிப்பாளர். மதுரை அண்ணா நகரைச் சேர்ந்த சண்முகலால் தபால் தலை நாணயங்கள் சேகரிப்போர் சங்க செயலாளராக பதவி வகித்து வருகிறார். 8 வயது முதல் தபால் தலைகள், அரிய வகை நாணயங்களை சேகரிக்க துவங்கிய இவரிடம் தற்போது 1000க்கும் மேற்பட்ட தபால் தலைகள், நாணயங்கள் உள்ளன. இந்த பொருட்களை பொக்கிஷமாக சேகரித்து பாதுகாத்து வரும் சண்முகலால் தமது நண்பர்கள், உறவினர்களுக்கு வித்தியாசமான முறையில் வாழ்த்து அட்டைகளையும் அனுப்புகிறார். திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்குரிய நாள், மாதம், வருடத்தின் கடைசி 2 எண்களை கொண்டுள்ள ரூபாய் நோட்டுகள் 11, 12, 13 போன்ற ஒரே வரிசையில் வரும் அரிதான ரூபாய் நோட்டுகளை தேடி பிடித்து வாழ்த்து அட்டைகளுடன் ரூபாய் நோட்டு தாளை இணைத்து பரிசு அளிக்கிறார். ரூபாய் நோட்டில் புதுமையான ஒரு இதை பூத்த வேண்டும் என்ற காரணத்தினால் 11, 12, 13 என்ற தேதியை ரூபாய் நோட்டுகளாக தேடி பிடித்து மும்பையை சேர்ந்தவர் ஒருவர் வாங்கி கொடுத்தார். அதேபோல் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் மற்றும் தேதிக்கு அந்த தேதிக்குடைய ரூபாய் நோட்டு வாங்கி என நண்பர்களுக்கும் என உறவினர்களுக்கும் கொடுத்து வருகிறேன். இந்திய சினிமாவின் நூற்றாண்டினை விளக்கும் வகையில் வெளியிடப்பட்ட 5 மாநில சினிமா நட்சத்திரங்களின் தபால் தலைகள், விவேகானந்தரின் 150வது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட தபால் தலை, முக்கிய தலைவர்கள், இலங்கையில் வெளியிடப்படும் விலங்கினத்தின் தோற்றம் கொண்ட தபால் தலை என பல அரிய தபால் தலைகளையும் சேகரித்து வைத்துள்ளார். தொடர்ந்து அரிய வகை நாணயங்களையும் சேகரித்து வரும் சண்முகலாலுக்கு சர்வதேச அளவில் தபால் தலை சேகரிப்பு தொடர்பாக நடந்த கண்காட்சியில் வெண்கல பதக்கம் வழங்கப்பட்டுள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.